மாணவர்களே, மீண்டும் ஒரு ஏஎல் ரசாயனவியல் வகுப்பில் உங்களுடன் கலந்து உரையாடுவது இருந்து சந்தோஷப்படுகின்றேன். எனவே இங்கும் நாங்கள் சில பாடங்கள் ரசாயனவியல் பாடம் சம்பந்தமான சில அறிவூட்டல்களை உங்களுக்கு தந்து அதிலிருந்து அவற்றுக்கு விடையளிக்கின்ற முறைகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ இதன் அடிப்படையில் இந்த சேதன சேர்வுகளுக்கின்ற பெயரீடு, இந்த சேதன சேர்வுகளின் IUPAC பெயரீடு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி IUPAC பெயரிட்டு முறையில் பெயரிடும் போது உங்களை பொறுத்தளவில் தொழிற்பாட்டு கூட்டங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் CWH கூச் கூட்டம் அதிமுன்னுரிமை பெறும். மற்ற கூட்டங்கள் எல்லாம் காணப்படுகையில் நாங்கள் CWH கூச் கூட்டம் தான் முன்னுரிமையாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். எனவே கவனிங்கள். அப்போ இந்த சேர்வுகளை நாங்கள் பெயரிடும் போது அவற்றின் கூச் கூட்டங்களை நாங்கள் பார்க்குவோம். கூச் அப்போ இப்படி ஒரு சேர்வுகள் MCQ கேள்வியில் ஒரு கேள்வி ஃபைனலில் உங்களுக்கு வருவதுண்டு. அவை இந்த முன்னுரிமை அப்போ எல்லாருக்கும் தெரியும், இந்த கூச் கூட்டத்துக்கு முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம். அப்போ முதலாவதாக நாங்கள் கொடுக்கின்ற இந்த கட்டமைப்பு தொகுதி, அதாவது கூச், இவர் தான் முதலாவதாக எங்களுக்கு வரப்போகிறார். சரியோ? கவனிங்கோ பாருங்க. அப்போ இதில் பாருங்க, இந்த சேர்வைக்கான கட்டமைப்புகளை நாங்கள் எழுதும்போது முதலாவதுக்கு நாங்கள் சேர்வையை நாங்கள் பற்றி பார்ப்பதாக இருந்தால், ஆகவே அந்த சேர்வை கூச் முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், கூச் என்ற கூட்டத்துக்கு முன்னுரிமை CWH கூட்டம் முன்னுரிமை கூட்டமாக இங்கே கருதப்படும். அதுக்கு அடுத்தா போல் எசுத்தர் கூட்டம். அப்போ CWH கூட்டம் முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் எசுத்தர், தேர்ட் அமிலக்ளோரைட். அமிலக்ளோரைட் மூன்றாவதாக நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய மூலகம். நாலாவது ஏமைட். அதுக்கு பிறகு CN, அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் ஆல்டிஹைட், பிறகு கீட்டோன், ஆல்கஹால் என வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏனைய கூட்டங்களுடன் கார்பாக்சிலிக் அமில கூட்டம் காணப்படுமாக இருந்தால் அது ஒன்று அந்த கார்பனிலிருந்தே இலக்கமிடப்படும். அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கார்பாக்சிலிக் அமிலம் இல்லாதமாறு கூச் கூட்டம் இல்லாதிருக்கும்போது அங்கு எஸ்தர் கூட்டம் இருக்குமா இருந்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து எழுத வேண்டும். கார்பாக்சிலிக் அமிலம் பிரதான சங்கிலியில் தாய் சங்கிலியாக பயன்படுத்தப்படும் போது அந்த பேரை நாங்கள் ஓயிக் ஆசிட் என்று எழுதுகிறது. ஓயிக் ஆசிட், ஓயிக் ஒரு இடைவெளி விட்டு அங்காலே ஆசிட் என்று எழுதும். எசுத்தர்கள் பிரதான சங்கிலியில் தொழிற்பாட்டு கூட்டத்தில் காணப்படும் போது O8 என்று எழுதுகிறது. அப்போ கார்பாக்சிலிக் அமிலம் ஓயிக் ஸ்பேஸ் விட்டு ஆசிட், எசுத்தர்கள் O8 என்று நாங்கள் எழுதிக்கொள்வோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், அமில குளோரைட் காணப்படும் என்றால் ஒயில் குளோரைட், OYL, ஒயில் குளோரைட் என்று எழுதுது. ஒயில் குளோரைட் என்று எழுது. CN அடுத்தாப்பில் காணப்படும் என்றால் நைட்ரைல், NITRIL, நைட்ரைல் என்று எழுதுகிறது. நைட்ரைல் என்று எழுதப்படும். CN நைட்ரைல் என்று எழுதப்படும். ஆல்டிஹைட் காணப்பட்டால் அல் எனவும், கீட்டோன் பிரதான சங்கிலியில் தாய் சங்கிலியாக காணப்படும் என்றால் ஆன் எனவும் எழுதுவோம். இவ்வாறு ஆல்கஹால் OL, ஆல் என்று எழுதப்படும். அப்போ இப்போ இந்த சேர்வுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ஓயிக் ஆசிட் O8, அதே மாதிரி ஒயில் குளோரைட், அதுபோல் நைட்ரைல், இவ்வாறு ஆல்டிஹைட்டுக்கு அல், கீட்டோனுக்கு ஆன் என்ற பெயரிடுகளை, முடிவு பெயர்களை நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்வோம். அப்போ இந்த தரப்பட்ட சேர்வையில் காணப்படுகின்றது ஒரு சேர்வை
பாருங்கள் CH3 CH2 C double bond CH2 CHNH2 CH2 CH COCl CH2 CH3 என்ற பெயர் காணப்படுகின்றது. பிள்ளைகளை இந்த சேர்வையை பாருங்கள். CH3 CH2 C double bond CH2 CHNH2 CH2 CH COCl CH2 CH3. இப்போ நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பாருங்கள், இதில் கோச் முன்னுரிமை போட்டோம். அதுக்கு பிறகு எசுத்தருக்கு நாங்கள் 2வது உரிமை கொடுத்தோம். அடுத்தது அமில குளோரைட்டுக்கு நாங்கள் அடுத்த உரிமை கொடுத்தோம். ஏமைட்டுக்கு இவ்வாறு இந்த ப்ரிஃபரன்ஸோடு வந்து கொண்டு இருக்கும். அது பிறகு CN. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இதில் இந்த நாங்கள் முதல் இந்த சேர்வையை பேரிட முதல் தொழிற்பாட்டு கூட்டங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்க, NH2 இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, NH2 இருக்குது, COCl இருக்குது. இவை தான் இந்த தொழிற்பாட்டு கூட்டங்களில் காணப்படுகின்றன. பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் இருக்குது, NH2 இருக்குது, COCl இவை போன்றவை இங்கே காணப்படுகின்றன. அப்போ இதன் அடிப்படையில் NH2 அமைனோ எங்களுக்கு தெரியும், CH2 அட்கீன் தொகுதி இருக்கிறது, COCl. அப்போ முன்னுரிமை கூட்டம் இந்த ஓர்டரை நீங்கள் பார்த்தால் இவர் தான் முன்னுரிமை காவன் 1 காவன். இனி கவனமாக பாருங்க, இந்த காவனில் இருந்து ஆரம்பித்து பிரதான தொழிற்பாட்டு காவனில் ஆரம்பித்து நாங்கள் இந்த பெயர்களை எழுதும் போது பாருங்கள் 2 இது குறைந்த சங்கிலி, இங்காலி பக்கம்தான் கூடின சங்கிலி இருக்குது. அப்போ கூடின சங்கிலிக்கு நம்பர் போடுவோம். 3 4 5 கவனிங்கோ, 5 வரையும் போட்டுட்டேன். 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்போ இது 6 7 இங்கே வரப்போகுது, இது வரப்போகுது 6. அப்போ இதில் பிள்ளைகளை நீங்கள் அவதானிக்கணும். என்னென்னு சொன்னால், அந்த பிரதான சங்கிலியை நாங்கள் தெரிவு செய்த பிற்பாடு இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்பை பிரதான சங்கிலியில் உள்வாங்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஓர்டரை நாங்கள் செய்தால் செகண்ட் அன்சேச்சுரேட்டட் தானே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் பிரதான சங்கிலியிலே அமையும். அப்போ அங்கே கூடிய எண்ணிக்கையான காவன் இருந்தாலும் இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்பு பிரதான சங்கிலியில் வரக்கூடியதாக நாங்கள் இதை இலக்கமிடுவோம். அவ்வாறு இலக்கமிடும் போது கவனம் பாருங்க, இங்கே 5 6 வராது, ஆனால் எனவே இதுதான் எங்களுக்கு வரும் 5 6. அப்போ இது கிளைக்கூட்டமாக பயன்படுத்தப்படும். அப்போ இதையில் கூட்டம் ஒரு கிளைக்கூட்டமாக இங்கே பயன்படுத்தப்படும். அப்போ பிரதான சங்கிலியின் பேரிடு ஒயில் குளோரைட், ஒயில் குளோரைட் என முடிவடையக்கூடியதாக நாங்கள் காண வேண்டும். ஒயில் குளோரைட், அப்போ ஒயில் குளோரைட் அது பிரதானமான பேரில் நாங்கள் இங்கே எடுக்கணும். அப்போ பாருங்கள், எல்லாம் ஒயில் குளோரைட் தானே, ஒயில் குளோரைட் ஒயில் குளோரைட் ஒயில் குளோரைட் ஒயில் குளோரைட் ஒயில் குளோரைட் என்றெல்லாம் பெறுகின்றது. ஆகவே இந்த சேர்வையை நீங்கள் பார்க்கும்போது ஒயில் குளோரைட் என்கின்ற சேர்வை அங்கே வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் பாருங்கள், இந்த சேர்வைக்குரிய சேர்வையை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இந்த இதில் முதலாவது அவதானிக்கணும் பிள்ளைகளே, ஒயில் குளோரைட் என்றால் இது எல்லாமே உங்களுக்கு விடியாக வரும். முதலாவது ஓகே, 2வது 3வது 4வது 5வது எல்லாம் ஒயில் குளோரைட் இருக்கின்றது. அடுத்தது இதில் மிக பிரதானம் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் ஓயிக், அதுக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டு அசிட் என்று எழுதுமா போல் இங்கேயும் ஒயில் எழுதி ஒரு ஸ்பேஸ் விட்டு குளோரைட் எழுதப்படும், ஒயில் குளோரைட். ஆகவே அதாவது ஸ்பேஸ் இல்லாத வார விடைகளை நாங்கள் பார்ப்போம். ஒயில் குளோரைட் இடைவெளி இருக்குது, ஒயில் குளோரைட் இடைவெளி இருக்குது, ஒயில் குளோரைட் இடைவெளி இல்லை. பாருங்கள், ஒயில் குளோரைட் இடைவெளி இல்லை. முதலாவது பார்த்துக்கொள்ளுங்கள், அந்த ஒயில் குளோரைட்டில் இடைவெளி இருக்கணும். ஒயில் குளோரைட்டுக்குள்ளே இடைவெளி இல்லாத நாங்கள் நீக்கிவிடலாம். அவை ஒயில் குளோரைட். அவை இதன் அடிப்படையில் 3 5
எங்களுக்கு இங்கே விடைகளாக வருவதில்லை. 3 5 வராது ஆயில் குளோரைட். இனி இந்த தொழிற்பாட்டு கூட்டங்களின் தன்மையின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் ஏ ஆல்பபெட்டிக் ஆர்டர் ABC. அப்போ இது அமைனோ ஏ, சரியோ? இவை எதைல் கூட்டம், இதுவும் ஒரு கிளை கூட்டம், எதைல் கூட்டம். அப்போ கவனிங்கோ, அப்போ கிளை கூட்டங்கள் இருக்குது, ஏ இருக்குது. அப்போ முன்னுரிமை ஏ. அப்போ இதில் நாங்கள் பார்க்கணும் 4வதில் NH2 கூட்டம் இருக்குது, 4 அமைனோ. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்க 4 அமைன். அப்போ இந்த இதில் பாருங்க அமைனோன்ட்டு வரணும், அமீனோ அல்லது அமைனோ, ரெண்டே நாங்கள் அமினோ அல்லது அமைனோன்ட்டு வரணும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தால் பாருங்க, இதில் நாங்கள் அவதானிப்பா இருந்தால் இந்த அமைன் இது வராது. அமைன் என்று சொல்கிறது இல்லை, நாங்கள் அமைனோ அல்லது அமினோ என்று தான் இதை நாங்கள் சொல்லுவோம். அப்போ அமைன் இங்கே வரப்போகிறது இல்லை. ஆகவே முதலாவதும் தட்டுப்படுது. பொதுவாக விடைகளை தட்டல் முறைகள் கூடாதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எனவே பாருங்கள், அந்த முதலாவது விடை இங்கே வராது, அது தட்டுப்படுவதை நீங்கள் காணலாம். 2வது பாருங்கள், இவங்க டபுள் எம் போடுவதில்லை, அதே அவதானிங்க, அமீனோ ஒரே தான் வரணும். அவை பாருங்கள், அது வந்து தட்டுப்படும். அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த முழுப்படியே எழுதி இதுதான் பேரெண்டு பார்த்து எல்லாம் செய்யாமல் நாங்கள் இலகுவான முறையில் இந்த தட்டல் முறைகளை பயன்படுத்தி நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்குரிய தன்மையில் எல்லாம் தட்டுப்படுது. 1 வராது, 2 வராது, 3 வராது, 5 வராது. அவை தட்டல் முறை மூலம் 4 தான் இதுக்குரியபடியாக அமையும். என்றாலும் நாங்கள் இங்கே முழுப்படியே அந்த சீர்வை இந்த பேரை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், ஏ முன்னுரிமை, ஏ தான் முன்னுரிமை. 4 அமினோ, டபுள் எம்எல்ல ஒரே மீனோ அல்லது அமைனோ. இனி 2வதிலும் 5வதிலும் எதைல் கிளை இருக்குது. அப்போ எங்களுக்கு வருது 2,5 டை எதைல், 2,5 டை எதைல். அது பாருங்க 2,5 2 இலக்கங்களில் கமா போடணும், 2 இலக்கங்களுக்கு இடையில் கமா இருக்கணும், இலக்கத்துக்கும் சொல்லுக்கும் இடையில் டேஷ் இருக்கணும். அப்படி இல்லாட்டா அந்த விடையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவங்க கமா இருக்கணும், டேஷ் இருக்கணும். அவங்க 2,5 டை எதைல். அப்போ இந்த சொல்லுக்கும் எண்ணுக்கும் இடையில் டேஷ் இருக்குது, 2 நம்பருக்கு இடையில் கமா இருக்குது. அங்கே திரும்பவும் எண்ணும் சொல்லும் டேஷ் இருக்குது, எதைல். அடுத்தது பாருங்கோ, இங்கே எங்களுக்கு வரும் ஈன் இருக்குது 5வது இடத்துல. பாருங்க 5 ஹெக்ஸின் ஆயில், ஹெக்ஸ் இன், இஎன்இ போட இயலாது. இஎன்இ என்று நாங்கள் உள் கிளை கூட்டத்துக்கு எழுத இயலாது. இன் என்று தான் எழுதுவோம். 5 இன், சரியோ? அடுத்தது ஆயில், அங்கே இடைவெளி பாருங்க, இடைவெளி இருக்குது, குளோரைட். 5 இனோயில் குளோரைட் என்பது அதுக்குரிய பேராக இங்கே காணப்படும். எனவே இதை விளங்கிக் கொள்ளுங்கள். தொழிற்பாட்டு கூட்டம் ஆயில் குளோரைட், ஆயிலுக்கும் குளோரைட்டுக்கும் இடையில் இடைவெளி இருக்க வேண்டும். அடுத்தது இன், அட்கின் வந்து முடிவு பேராக இருந்தால் ஈன் என்று எழுதலாம், இஎன்இ எழுதலாம். முடிவு பேர் இல்லாத இடத்துல உள் சங்கிலியாக வந்தால் இஎன், என் என்று தான் எழுதுவோம், என் என்று எழுதுவோம். ஈன் எழுதுவதில்லை, என் என்று எழுதுவோம். ஆகவே ஆயில் குளோரைட். 2 நம்பர்கள் வந்தால் நம்பர் கமா இட வேணும், நம்பரை வரிசையில் எழுத வேண்டும், நம்பருக்கும் சொல்லுக்கும் இடையில் டேஷ் இருக்கணும். இவ்வளத்தையும் நாங்கள் போடணும். அமைனோ என்றது ஒரு எம் பெறணும். அமைன் என்றது இன்ஆர்கானிக்கோட தொடர்பட்டது, அது இங்கே எழுதுவதில்லை. ஆர்கானிக்கோட தொடர்பட்ட அம்சங்களை நீங்கள் பார்த்து அதுக்குரிய பெயர்களை நீங்கள் பார்க்கணும். ஆகவே இதில் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த பெயர்களை நாங்கள். எனவே இந்த 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 இதை நீங்கள் இன்னொரு விதமாக எழுதலாம். கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டு டை எதைல் என்று போட்டு, டை எதைல் என்று போட்டு இந்த 5 உள்ளுக்கு போடலாம். இந்த 5 கொண்டு இதுக்கிட்ட போடலாம். 5 அந்த அதுக்குள்ளே நாங்கள் பயன்படலாம். டை எதைல் ஹெக்ஸ்
ஹெக்ஸ் 5 இன் ஆயில் பாருங்க இனோயில் அப்போ இந்த பேரை நீங்கள் அவதானிக்கப்படும் போது இந்த 5 ஹெக்ஸ் இன் இதுக்குள்ள கொண்டே போடலாம். அவை டை எதைல் ஹெக்ஸ் 5 இனோயில் குளோரைட் இடவெளி விட்டுடும். அப்போ பாருங்க, இந்த 5 ஹெக்ஸுக்கு முன்னாலும் வரலாம், இந்த 5 ஹெக்ஸ் இன் என்று வரலாம், இந்த ரெண்டுக்கும் இடையில் வரலாம். இனோயில் குளோரைட் அவை அதுக்குரிய சரியான விடைத்தெரிவு இலக்கம் 4 ஆகும். பாருங்கள், சேர்வையின் IUPAC பேர் என்ன? 4 அமைனோ 25 டைஎதைல் ஹெக்ஸினோயில் குளோரைட். அப்போ இப்போ இதற்குள்ள இப்போ பாருங்கள், அப்போ இதுக்கு சரியான பேர் குளோரைட். இந்த இடைவெளி இருக்க வேண்டாம். ஏக்கு பிறகுதான் எதைல் வர வேணும். நீங்கள் இந்த டைக்கு டி என்பதை பார்க்குறதுல தொழிற்பாட்டு கூட்டங்கள், அதாவது இணைப்பு கூட்டங்களுக்கு மட்டும்தான் அவற்றை நாங்கள் பார்க்கணும். அவை விரும்பினால் இதை கொண்டு இதுக்குள்ளே போடலாம், அதில் போட்டும் நீங்கள் எழுதலாம். அப்போ பாருங்கள், அப்போ எதைல் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஹெக்ஸ் 5 இனோயில் குளோரைட் என்பது அந்த சேர்வைக்குரிய IUPAC பேர் பார்க்கலாம். எனவே இப்போது இங்கே பாருங்கள், இந்த COCl என்கின்ற இடங்களில் நாங்கள் இந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டங்களை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், இதற்கு பதிலாக இது COOH ஆக இருந்தால், COOH ஆக இருக்குமா இருந்தால், இங்கே தான் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு தான் அது கார்பாக்சிலிக் அமிலத்துக்கே முன்னுரிமை. அதே மாதிரி தான் சங்கிலிகள் வரும். இரட்டைப்பிணைப்பு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கார்பாக்சிலிக் அமிலம், பிறகு இரட்டைப்பிணைப்பு மும்மைப்பிணைப்புக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சரியோ? அப்போ இங்கே பாருங்க, இங்கே அதே பேர் எங்களுக்கு மாறப்போகுது. என்ன மாறப்போகுது என்றால் 4 அமைனோ, அடுத்தது 25 டைஎதைல், அடுத்தது இங்கே 5 அதான் ஹெக்ஸ் இன், இங்கே ஒயிலண்ட் வராது, ஹெக்ஸ் இன் ஒயிக், இங்கே வரும் ஓயிக், இனோயிக் ஆசிட் என்று வரும். அப்போ இந்த குளோரைட் வராது, அதுக்கு பதிலாக ஆசிட் என்று வரும். பாருங்கள், டைஎதைல் 5 ஹெக்ஸ் இனோயிக் ஆசிட் அவை பாருங்கள், இது கூச்சா இருந்தால் அதுக்குரிய பேர் ஓயிக் ஆசிட் என்று வரும். ஓயிக் ஆசிட் அவை முன்னுரிமை கூச்சு கூட்டத்துக்கு தான். அப்படி எடுத்துக்கொண்டு ஓயிக் ஆசிட் என்பது அதுக்குரிய பேராக இங்கே உங்களுக்கு காணப்படும். அப்போ எது வந்தாலும் நீங்கள் எழுதலாம். அந்த முன்னுரிமையை அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ண பிறகு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சங்கிலியில் இருக்குமா இருந்தால் அதற்கு நாங்கள் பிரதான சங்கிலியில் சேர்த்துக்கொள்வோம். சேர்க்கும்போது ஐன் என்ற பெயர்களை நாங்கள் விளக்கிக் கொள்வோம். சரியோ? பாருங்கள், இப்போது அடுத்ததுக்கு வருவோம். ரைட், இங்கே வரமா ஒரு தாக்கம் தந்திருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், பின்வரும் தாக்கத்தின் பிரதான விளைவு பொருள் யாது? ஒரு தாக்கம் PCl5 உடனான தாக்கம், இந்த தாக்கத்தின் பிரதான விளைபொருள் என்னென்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தாக்கத்தில் பிரதான விளைபொருள் யாது? பிரதான விளைபொருள் யாதென்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த PCl5 தாக்கங்கள் ஒரு ஆல்கஹோலுக்கு இந்த PCl5 நாங்கள் கொடுப்போமாக இருந்தால், ஆல்கஹோலுக்கு PCl5 நாங்கள் தாக்கத்தை கொடுப்போமாக இருந்தால் COH பாருங்கள், PCl5 தாக்கம். ஆல்கஹாலின் தாக்கங்களை 2 வகையாக நீங்கள் பிரித்து படித்திருப்பீர்கள். ஒன்று OH கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கம் சோடியத்துடன்,
ஐதரசனத்தாரது OH கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கம். RCOCl-உடன் HCl வெளியேற்றுவது OH கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கம். அப்போ ஆல்கோலின் தாக்கங்கள் OH கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கங்களாகவும் நாங்கள் கொடுக்கலாம், CO கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கங்களாகவும் கொடுக்கலாம். CO ஆகவே பாருங்கள், CO கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கம், OH கூட்டம் உடைந்து நடைபெறும் 2 types of reaction. அவை 2 தாக்கங்களை நாங்கள் காட்டலாம். PCl5 தாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் OH கூட்டம் அதாவது CO கூட்டம் உடைந்து நடைபெறும் தாக்கம் தான் காணப்படும். CO கூட்டம் காபனும் ஒட்சனுக்கு இடையிலான பிணைப்பு உடைந்து சேர்வது தான் இந்த தாக்கமாக இருக்கும் CO கூட்டம். அப்போ ஒரு ஆல்கஹாலுக்கு கவனிங்க, நாங்கள் PCl5 போடும்போது ROH, இதற்கு நாங்கள் PCl5 போடும்போது PCl5 CO பிணைப்பு உடைந்து நடைபெறும் தாக்கம். இந்த தாக்கத்தின் அடிப்படையில் கவனமாக பாருங்க என்ன விளைவை தரப்போகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இந்த OH கூட்டம் பெயர்க்கப்படும் Cl, அந்த CO பிணைப்புடைந்து OH கூட்டம் வந்து Cl, RCl விளைவு வரும். சக Hம் Clம் வெளியேறும் HCl விளைவு வரும். சக POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட் உருவாக்கப்படும். பாருங்கள், ஒரு ஆல்கஹால் PCl5-உடன் தாக்கம் புரியும். OH கூட்டமுடைய சேர்வுகள் எல்லாமே PCl5-உடன் தாக்கம் புரியும். அப்போ OH கூட்டமுடைய சேர்வுகள் எல்லாமே PCl5-உடன் தாக்கம் புரியும். இதன் அடிப்படையில் OH கூட்டமுள்ள சேர்வுகள் PCl5-உடன் தாக்கம் புரியக்கூடியது. எனவே பாருங்கள், கார்பாக்சிலிக் அமிலம் OH கூட்டம் இருக்குது. OH எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக Cl நாங்கள் போடலாம். இது வழி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், OH கூட்டம் இருக்குது, அதுக்கு பதிலாக Cl வந்து சேரும். அப்போ இந்த கூச் அதுக்கு பதிலாக Cl வரும், இந்த கூச் அதுக்கு பதிலாக Cl. பாருங்கள், PCl5 போடுகின்ற தாக்கங்களில் OH கூட்டங்கள், ஹைட்ரோக்சி கூட்டங்கள் அவருடைய Cl-ஆல் பெருக்கப்படும், உங்களுக்கு தெரியும். அப்போ கவனிங்கோ, OH கூட்டங்கள் Cl-ஆல் பெருக்கப்பட்டு இந்த OH கூட்டத்துக்கு பதிலாக Cl வந்து சேரும். அவை இந்த Cl விளைவுகள் எங்களுக்கு உருவாகும். PCl5க்கு பதிலாக PCl3ஐயும் போடலாம். PCl5க்கு பதிலாக PCl3 போட்டாலும் அதே மாதிரி OH கூட்டம் Cl-ஆல் இடம்பெயர்க்கப்படும். அப்போ PCl5 போடலாம், PCl3 போடலாம், நீரற்ற குளோரைட் சேர்ந்து HCl போடலாம், அங்கேயும் OH கூட்டம் Cl-ஆல் பெருக்கப்படும். இலகுவான சோதனை பொருட்கள் PCl5, PCl3 போன்றவை OH கூட்டம் Cl-ஆல் பெருக்கப்படும். இனி இன்னொன்று ஞாபகத்தில் வையுங்கள், ஆகவே இதுவும் பெருக்கப்படும். இப்போ இதை நாங்கள் ஞாபகத்தில் வையுங்கள். இப்போ பாருங்க என்ன மாதிரின்னு சொன்னால், பாருங்க, இந்த பென்சீன் வளையத்தில் OH கூட்டம் தனியே இருக்கிறது. பாருங்க, இதுதான் பென்சீன் வளையம், OH கூட்டம் இருக்கின்றது. இவை ஃபீனோல்கள் எனப்படும். பாருங்கள், பென்சீன் வளையத்தில் தனியனாக OH கூட்டம் இருந்தால் ஃபீனோல். சாதாரண ஆல்கஹால்கள், சங்கிலி ஆல்கஹால் காபினோல். அந்த OH கூட்டம் இணைந்த காபினோல் எனப்படும். இவை ஃபீனோல்கள். இவை அரோமேட்டிக் ஆல்கஹால்கள், ஃபீனோல்கள் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், கவனிங்கோ, பரிவு நடப்பதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த தனிச்சோடு இலத்திரன் பென்சீன் வளையத்திற்குள்ள நாடும். பாருங்கள், தனிச்சோடு இலத்திரன், பென்சீன் வளையம் இலத்திரன் நடத்தியுடையது. எனவே தனிச்சோடு இலத்திரங்கள் பென்சீன் வளையத்தை நாடிக்கொண்டிருக்கும். இதனால் இந்த பரிவுக்குரிய சிறப்பம்சமாக இவன் இலத்திரன் இங்கே வேற பகுதி இரட்டை பிணைப்பு காணப்படும். பாருங்கள், பகுதி இரட்டை பிணைப்பு தோன்றும். அப்போ எனவே சாதாரணமான
ஆல்கஹால்களில் காபினோல்களில் OH கூட்டம் இணைக்கும் போது CO பாண்ட் உடைந்து Cl சேருமா போல இந்த ஃபீனோல்களில் சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது பகுதி இரட்டை பிணைப்பு தன்மையை கொண்டிருக்கும். பாருங்கள், இரட்டை பிணைப்பு நீளம் குறைவு, உடைக்கக்கூடிய சக்தி தேவை. எனவே இந்த பகுதி இரட்டை பிணைப்பு தன்மை காரணமாக இந்த ஃபீனோல்கள் PCl5 தாக்கமடையும் நிகழ வாய்ப்பு மிக குறைவு. கிட்டத்தட்ட 1%, 2% இந்த விளைவை தரும். பிரதான விளைவில் ஃபீனோல் தாக்கமடையாது. அப்போ பாருங்க, இந்த ஃபீனோல் கூட்டம் இந்த PCl5 போடும்போது பாருங்கள், இது 1%, 2% தான் இருக்கும். எனவே தாக்கம் அடையாதண்டே நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள், அவை 1%, 2% இருக்கும், தாக்கம் அடையாது. அப்போ இப்போ உங்களுக்கு தெரிகிறது, பாருங்கள், OH கூட்டம் Cl பெருக்கப்படும், இந்த OH கூட்டம் Cl பெருக்கப்படும். சரியோ? அப்போ பாருங்கள், இந்த OH கூட்டம் Cl பெருக்கப்பட மாட்டாது. அப்போ இந்த OH கூட்டம் Cl பெருக்கப்படும், வளியற்குள் உள்ள OH கூட்டம் Cl பெருக்கப்படும். ஆனால் இந்த வளையத்துடன் இணைந்த நேரடியாக இணைந்த கூட்டம் OH பெருக்கப்பட மாட்டாது. எனவே பிரதான விளைவில், சிறிய விளைவிலே அது வரலாம், பிரதான விளைவில் இந்த ரெண்டும் தான் பெருக்கப்பட்ட விளைவாக இருக்கும். அவை பென்சீன் வளையம் COCl, பென்சீன் வளையம் CHCl CH3, இது அப்படியே இருக்கும். பிரதான விளைவிலே அது வராது, பிரதான விளைவில் அது இடம்பெற மாட்டாது. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், OH கூட்டம் எங்கெங்கே இருக்கோ அவையெல்லாம் PCl5 PCl3 போன்றவற்றுடன் உங்களுக்கு தெரியும் Cl தரக்கூடியதாக இருக்கும். அப்போ மற்றவை பொதுவாக Cl அவை இது வந்து Cl தராது. அப்படி இருக்கும்போது பாருங்கள், அப்படி இருக்கும்போது இந்த PCl3 தாக்கத்தை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், ஒரு ROH PCl3 ROH PCl3 தாக்கம். இங்கே வர விளைவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கவனிங்கோ, இங்கே வர விளைவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் RClலும் H3PO3 தான் விளைவு. அவை RCl H3PO3 விளைவாக எங்களுக்கு உருவாவதை காணும். அப்போ பாருங்கள், அப்போ PCl5 இடத்துல நாங்கள் PCl3 போட்டாலும் அதே தாக்கம்தான் நடக்கும். அப்போ PCl5க்கு பதிலாக PCl3 நாங்கள் போடலாம், PCl3 போட்டாலும் அதே தாக்கம்தான் எங்களுக்கு நடைபெறும். அல்லது அன்ஹைட்ரஸ் நீரற்ற நாக குளோரைட் சரிந்த HCl போட்டாலும் உங்களுக்கு வரும், அந்த OH கூட்டம் Cl வரும், PCl3. அவை இங்கே தாக்கம் நடக்காது. அவை அதுக்குரிய பிரதான விளைவை நாங்கள் பார்த்து கொண்டோம். விளைவுகள் கணக்க தரப்பட்டிருக்கின்றது, அவற்றை நீங்கள் ஒருக்கா பாருங்கள். இந்த 5 விளைவு தரப்பட்டிருக்கின்றது. அப்போ 5 விளைவிலும் நாங்கள் எடுக்கக்கூடிய விளைவை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், கூச் அப்போ இது பிரதியிடுறது சரி, இந்த OH கூட்டம் பிரதியிடாதது பிழை, Cl பிரதியிட்டது பிழை, இந்த OHல வராது. இங்கே பாருங்கள், கூச் பிரதியிடாதது பிழை, இது சரி, இது பிழை. பாருங்க, முதலாவது விட வராது, 2வது விட வராது. சரியோ? அதே அவதானித்துக்கணும். 3வதுல கவனிங்கோ, இந்த OH கூட்டம் பிரதியிடுறது சரி, இந்த OH கூட்டம் பிரதியிடுறது சரி, ஆனால் இந்த OH கூட்டம் பிரதியிடுறது பிழை. அப்போ பாருங்கள், முதல் 3 விடைகளும் வராது. 4வதுல Cl பிரதியிடுறது சரி, OH பிரதியிடாதது பிழை, OH பிரதியிடாதது சரி. 4வது விடையும் அதுக்கு வராது. அப்போ 5வது விடையை பார்த்தால் பாருங்கள்,
சிஎல் பிரதியிட்டது சரி, இங்கேயும் சிஎல் பிரதியிட்டது சரி, ஓஹெச் பிரதியிடாது சரி. அப்போ இந்த விடைகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், பென்சீன் விளையத்தில் நேரடியாக OH கூட்டம் இணைந்திருக்கிற ஃபீனோல்கள் பகுதி இரட்டைப்பிணைப்பு தன்மையை அங்கே வெளிக்காட்டுவதால் அவை பொதுவாக இந்த PCl/PCl3 உடன் OH கூட்டத்தினால் இடம்பெயர்க்கப்படாது. ஆகவே அந்த விடை எங்களுக்கு வராது. அவை இதுக்கு சரியான விடை இலக்கம் 5 உங்களுக்கு சரியான விடை, அதை நன்றாக விளங்க வேண்டும். அவை 5வது விடை அதற்கு சரியான விடையாகும். பாருங்கள், ஆகவே பாருங்கள் 5வது விடை சரியான விடை. அப்போ இது பெருக்கப்படும், இது சிஎல்லால் பெருக்கப்படும், இது பெருக்கப்படாது, அப்படியே இருக்கும். ஆகவே 5வது விடை அதற்கு சரியான. அப்போ இந்த PCl/PCl3 தாக்கத்தில் 5வது விடை உங்களுக்கு சரியான விடையாக இருக்கும். அப்போ ஞாபகம் வையுங்கள், 5வது விடை சரியான விடையாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீட்டோன், புரோப்பனோன், இது பேர் புரோப்பனோன், கீட்டோன், புரோப்பனோன். இது கிரிக்னாட்டின் சோதனை பொருள் H3O+ என்னும் தாக்கத்தின் பிரதான விளைவு கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால்களை நாங்கள் தயாரிப்பதற்கு பொதுமுறையாக கிரிக்னாட்டின் சோதனை பொருள் RMGXஐ பயன்படுத்தி கொள்வோம். எத்தனை கார்பனாக இருக்கலாம் அல்லது எத்தனை தேவையான எந்த வகையான ஆல்கஹாலாக இருக்கலாம். ஆல்கஹால்களில் 3 வகை இருக்குது. முதல் ஆல்கஹால், வழி ஆல்கஹால், புடி ஆல்கஹால். எனவே அந்த ஆல்கஹாலின் வகைகளில் CH2OH கூட்டம் வரக்கூடிய ஆல்கஹால்கள் முதல் ஆல்கஹால்கள் என அழைக்கப்படும். CH2OH முதல் ஆல்கஹால். அப்போ CH2OH கூட்டம் இருந்தால் அது முதல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். CH2OH. CHOH கூட்டம் வார ஆல்கஹால்கள் அவை வழி ஆல்கஹால்கள் என்று சொல்லப்படும். 2ஆம் நிலை ஆல்கஹால்கள். அப்போ முதல் ஆல்கஹால், வழி ஆல்கஹால். அந்த கார்பனுடன் OH கூட்டம் இணைந்த கார்பனுடன் ஐதரசன் அணுக்கள் எதுவுமே நேரடியாக இணைக்கப்படாத ஆல்கஹால்கள் புடி ஆல்கஹால்கள் என அழைக்கப்படும். அப்போ ஆல்கஹால்களில் முதலாம் நிலை ஆல்கஹால்கள், 2ஆம் நிலை ஆல்கஹால்கள், 3ஆம் நிலை ஆல்கஹால் என 3 வகையான ஆல்கஹால்கள் இருக்கின்றது. இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் RMGX அது ஃபார்மல்டிஹைட்டுடன் தாக்கம் புரிந்து HCHO ஃபார்மல்டிஹைட்டுடன் தாக்கம் புரிந்து பெறப்படும் விளைவு நீர்ப்போக்கப்படும் போது முதல் ஆல்கஹாலை தரும். ஃபார்மல்டிஹைட் தாக்கம் பிரதான விளைவு, அந்த பிரதான விளைவுடன் ஃபார்மல்டிஹைட் தாக்கம் புரிந்த விளைவுக்கு நீர் சேர்த்தல் அல்லது அமிலப்படுத்தலின் போது பிரைமரி ஆல்கஹால் முதல் ஆல்கஹால் தோன்றும். கிரிக்னாட்டின் சோதனை பொருள் ஏனைய ஆல்டிஹைட்டுகளுடன் தாக்கம் புரிந்து பிறகு வருகின்ற விளைவை நாங்கள் நீர்ப்பகுப்புக்குள்ளாக்கப்படும் போது 2ஆம் நிலையாக செகண்டரி ஆல்கஹால் வழி ஆல்கஹால் பெறப்படும். இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருள் கீட்டோன்களுடன் தாக்கம் புரிந்து பெறப்படும் விளைவு நீர்ப்போக்கப்பட்டால், அதாவது H3O+ அல்லது நீர் சேர்க்கப்படும் 3ஆம் நிலை புடி ஆல்கஹால்கள் பெறப்படும். எனவே இந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளை பயன்படுத்தி முதல், வழி, புடி ஆல்கஹால் 3ஐயும் எந்த கார்பனிலும் நாங்கள் தயாரித்து கொள்ள முடியும். அவை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை நான் ஒரு வகுப்பில் சந்திக்கும் போது இதனுடைய தொடர்ச்சிகளை நான் உங்களுக்கு பொதுவாக மேலும் வழங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் கவனம் இவ்வளத்தையும் கேட்டு நன்றாக கிரகித்து உங்களது டெஸ்ட்டுக்கு உரிய ஆயத்தங்களை கவனமான முறையில் செய்யணும். நன்றி, வணக்கம்.